ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரமே நம்ம காவேரிக்கு பழைய நினைவெல்லாம் வரணும், விஜய் கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இப்போது நம்ம காவேரி விஜய் சமைச்ச சாப்பாடு எல்லாமே ருசித்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம அதாவது குட்டிப்பா காவேரி கேட்குறாங்க, என்ன மிஸ், என் அப்பா சமைச்சது நல்லா இருக்கா மிஸ் அப்படின்னு சொல்லி கேட்கவும், சூப்பராக இருக்குடா தங்கம், அல்டிமேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரசித்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ காவேரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறத இங்கே நம்ம விஜய் அப்படியே அவ்வளோ ஒரு அழகான தருணன்ற மாதிரி தான் இருக்குது. அதை ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்கவும் அன்பர்ஸுக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. ஏன்னா நம்ம விஜய்கிட்டேருந்து ஒட்டுமொத்த சொத்தையுமே சுரட்டணும் தான் இந்த அன்பர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம காவேரி விஜய் விட்டு 5 வருஷம் பிரிஞ்சு இருந்ததுனால ஒரு வழியாக காவேரியோட ஞாபகம் யார் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தாத்தாலாம் வெளியூருக்கே கிளம்பி வந்துட்டாங்க. இப்போதைக்கு நம்ம விஜய் ரன் பண்ணிக்கிட்டு இருந்த கம்பெனி எல்லாமே இப்போது அன்பரசு கண்ட்ரோலில் தான் இருக்குது. எப்படியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அதை மாற்றிடலாம், ஒரு சொத்து கூட விடாமல் எல்லாத்தையுமே நம்ம பேருக்கு மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த அன்பரசு வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. இப்போது காவேரியுமே கிடச்சிட்டாங்க. காவேரிக்கு பழைய ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக விஜயும் காவேரியும் ஒன்று சேர்ந்துருவாங்க. விஜய்கிட்ட இருந்து ₹1 கூட நம்மளால் ஆட்டியை போடவே முடியாது, அதுக்கு இந்த காவேரி விடவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அன்பரசு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இவங்க 2 பேரும் ஒன்று சேரவே கூடாது, காவேரியை பேசாமல் போட்டு தள்ளிடணும், இதுக்கெல்லாம் நம்ம சரிப்பட்டு வர மாட்டோம். சரி, நம்ம ஒரு பிளான் பண்ணலாம், ஒருத்தரை மீட் பண்ணி பேசுவோம், அவர் தான் இந்த காவேரிக்கும் காவேரியோட குடும்பத்துக்கும் கரெக்டாக வருவார் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காவேரியை பயங்கரமாக முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை எல்லாத்தையுமே நம்ம விஜய் வந்து நோட் பண்ணுறாங்க. காவேரி எதுக்காக இந்த சித்தப்பா இப்படி பார்க்குறாரு, காவேரிக்கு இவரால் ஏதாவது ஆபத்து வருமோ அப்படின்ற ஒரு பயமும் நம்ம விஜய்க்கு இருக்குது. எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலுமே நம்ம விஜய் வந்து அசால்ட்டாக ஃபேஸ் பண்ணுவார். ஆனால் காவேரின்ற வரப்போ ரொம்பவே நொறுங்கி போயிடுவார். ஏன்னா காவேரி மேலேயும் குழந்தை மேலேயும் அந்தளவுக்கு நம்ம விஜய் பாசம் வச்சுக்கிட்டு இருக்காருன்னு கூட சொல்லலாம். இப்போது எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. நம்ம சாரதாவுமே சரிங்க ஐயா, நாங்கள் கிளம்புறோம், டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தம்பி கிளம்புறோம் தம்பி. அத்தை சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் இங்கே நம்ம விஜய் வாய் விடவும், என்ன அத்தையா அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ உங்களை பார்க்குறப்பெல்லாம் என்னுடைய தூரத்து சொந்த அத்தை ஞாபகமே வருது, அதான் தெரியாமல் வந்துருச்சு. சரிங்கம்மா, நீங்கள் போங்க தம்பி, நாளைக்கு ஞாபகமாக வந்துடுங்க தம்பி, உங்களுக்காக நான் ஸ்பெஷலாக சமைச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன இந்த அம்மா திருந்தாது, நம்ம எத்தனை டைம் சொன்னாலுமே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம சாரதா இருந்துட்டு வர சொல்லிவிட்டு சாரதாவும் நம்ம காவேரியும் ஆட்டோ பிடிச்சி கிளம்புறாங்க. இப்போது நம்ம காவேரி சாரதாவை பயங்கரமாக திட்டுறாங்க. அம்மா ஏம்மா நீ இப்படி இருக்க, எதுக்காக நீ அவரை டெய்லி வீட்டுக்கு வர சொல்கிற, வேண்டாம்மா அதெல்லாம் நல்லதாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏய் உனக்கு என்னடி, பாவம் அந்த குழந்தைய பார்த்தா கூட உனக்கு பரிதாபமா இல்லையா, அந்த தம்பி அவங்க பொண்டாட்டியை பிரிஞ்சு ரொம்ப கஷ்டப்படுறாருடி, அது மட்டும் இல்லாமல் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கும் அவருக்கு கஷ்டமாக தானே இருக்கும், நம்ம ஏன் ஒத்தாசையாக இருக்கக்கூடாது, இதெல்லாம் புண்ணியம் தானடி அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ சொல்லி சமாளிக்கிறாங்க. இன்னொரு சைடு இங்கே அன்பரசு பசுபதியை பார்த்து பேசுகிறதுக்காக தான் போகிறாங்க. பசுபதி கிட்ட சொல்கிறாங்க, இந்த காவேரிக்கு பழைய நினைவு எதுவுமே ஞாபகம் இல்லை, இருந்தாலும் காவேரி உயிரோடு இருக்கிற விஷயம் விஜய்க்கு தெரிஞ்சு போச்சு, இவங்க 2 பேரும் சீக்கிரமாகவே ஒன்று சேர்ந்துருவாங்க, அது மட்டும் நடக்கவே கூடாது, காவேரியோட உயிரை எடுத்துருங்க அப்படின்ற மாதிரி இங்கே அன்பரசு வந்து சொல்கிறாங்க. பசுபதி இருந்துட்டு, ஓ அப்படியா சங்கதி, அந்த காவேரிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை தீர்த்து கட்டணுன்றதுக்காக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம அதாவது குட்டி காவேரி வந்து, டேடி இன்னைக்கு எனக்கு ஸ்கூல் இருக்குது அப்படின்னு சொல்லவும், ஆமாம் தங்கம் ஸ்கூல் போய் தானே ஆகணும், அதான் உங்கள் காவேரி மிஸ் வருவாங்கள்ல, ஜாலியாக தான் இருக்கும், இருந்தாலும் உங்கள் கூட இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் டேடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குட்டி காவேரி சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது சரியா, உங்கள் காவேரி மிஸ் வருவாங்க, ஜாலியாக இரு, நல்லா படி ஓகேவா, நான் ஈவினிங் வந்து உன்னை பிக்கப் பண்ணிப்பேன், இன்றைக்கி ரெடியாக டக்குன்னு கிளம்பலாம், இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக போனால் மிஸ்ஸை பார்த்து கொஞ்சம் நேரம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா எனக்கு ஒரு டவுட் இருக்குப்பா, நீங்கள் அந்த மிஸ்ஸுனாவே ரொம்ப க்ளோஸாக பேசுகிறீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாடா உங்கள் மிஸ்ஸை பார்த்ததும் உங்கள் மிஸ்ஸு ஒரு மாதிரி க்யூட்டாக தெரிறாங்கடா,
இங்கே பாருங்கப்பா, என் மிஸ்ஸை சைட் அடிக்காதீங்க. இங்கே பாரு, உனக்கு இதெல்லாம் தெரியுமா? ஆமாம், சைட் அடிக்கிறதுனா பார்க்கறது தானே, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம குட்டி காவேரி சொல்கிறாங்க. சரி சரி, இதெல்லாம் நீ பேசக்கூடாது சரியா? அப்பா, நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான்ப்பா. நான் ஸ்கூல் போயிட்டு அழுதுகிட்டு இருந்தப்போ என் மிஸ்ஸு தான் வந்து எனக்கு ஆறுதல் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் என் கூடவே இருந்தாங்க, என்னை சிரிக்க வச்சாங்க, சந்தோஷமாக பார்த்துக்கிட்டாங்க. எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியுமா? அதனால் எனக்கே அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல. என் மிஸ்ஸை எல்லாருக்குமே பிடிக்கும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா ஏன் இதை பண்ணக்கூடாது? எது எது அம்மு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைப்பா, அதான் மிஸ்ஸு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குல்ல, மிஸ்ஸை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மிஸ்ஸும் எனக்கு அம்மா ஆயிடுவாங்க, உங்கள் கூடவே இருப்பாங்கல்லப்பா, இதை நீங்கள் ஏன் யோசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லவும், விஜய் அப்படியே ஆழ்ந்த யோசனைக்கு போயிடுறாரு. ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. அம்மு, அவள் தான் அம்மு உன்னுடைய அம்மா, அவள் என் பொண்டாட்டி தான் அம்மு. கூடிய சீக்கிரமே நம்ம 3 பேரும் ஒன்று சேர்ந்துருவோம், நம்ம ஒரு குடும்பமாக சந்தோஷமாக வாழ்வோம், கவலைப்படாதாமோ, அம்மாவோட பாசத்துக்காக நீ ஏங்குற அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. நம்ம குட்டி காவேரியை பார்த்துட்டே நம்ம குட்டி காவேரி இருந்துட்டு, என்னப்பா என்ன யோசிக்கிறீங்க, நான் கேட்டதுக்கு பதிலே வரல, இங்கே பாரமோ, படிக்கிறதுல மட்டும்தான் உன்னுடைய கான்சன்ட்ரேஷன் எல்லாமே இருக்கணும் சரியா? இப்படி பெரிய பெரிய பேச்செல்லாம் பேசாத கிழவி மாதிரி. இல்லைப்பா, எனக்கு தோணுச்சு, அதான் சொன்னேன். எனக்கும் அம்மா கூட இருக்கணும் போல் இருக்குது. காவேரி மிஸ் கூட இருந்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு அம்மா கூட இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுப்பா, அதான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி சரி, அதெல்லாம் அப்புறம் பார்த்துப்போம், இப்போ வா கிளம்பலாம், டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம காவேரி வந்து ஸ்கூலுக்கு ரொம்பவே அவசர அவசரமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. பஸ்ஸும் கிடைக்கல, ஆட்டோவும் கிடைக்கல. அங்கே ஹீரோ மாதிரி வந்து ஒருத்தவங்க வந்து நிற்கிறாங்க. புதுசாக ஒருத்தவங்கள கேரக்டராக சேர்த்துருக்காங்கன்னு கூட சொல்லலாம். நம்ம காவேரிக்கு பேரா காவேரியை ட்ராப் பண்ணிடுறதுக்காக கூப்பிடுறாங்க. வாங்க மிஸ், நான் உங்களை ட்ராப் பண்ணிடுறேன், இன்னைக்கு பஸ்ஸு ஆட்டோ எதுவுமே வராது, இன்னைக்கு ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லையே, ஸ்ட்ரைக்கெல்லாம் எதுவும் இல்லையே, அப்படி இருந்தால் நியூஸில் போட்டிருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க வாங்கங்க, நீங்கள் ஸ்கூலுக்கு தானே போகிறீங்க, நான் உங்களை அப்படியே பிக்கப் பண்ணிட்டு போயிடுறேன். இங்கே பாருங்கள், தேவையே இல்லாமல் உங்கள் வண்டியில் நான் எதுக்காக ஏறணும்? தேவை இருக்குங்க, நீங்கள் தான் ஸ்கூல் போய் டைமுக்கு சேரணும்ல. இங்கே பாருங்கள், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், தேவையில்லாமல் தெரியாதவங்க கிட்டலாம் நான் பேச்சுவார்த்தை வச்சுக்கிறதில்ல. இங்கே பாருங்கள், நீங்களும் நானும் ஒரே ஸ்கூல் தான் ஒர்க் பண்ண போகிறோம். நான் நேற்று தான் ஸ்கூலில் ஜாயின் பண்ணேன், நேற்று உங்களை நான் ஸ்கூலில் பார்த்தேங்க, நேற்று ஃப்ரைடே பார்த்தேங்க. நீங்கள் வாங்க, நம்ம 2 பேரும் ஒரே ஸ்கூலில் வேலை செய்ய போகிறோம் டீச்சராக. அப்படி இருக்கிறப்போ நம்ம பேசிக்கிறதுல, நான் உங்களை ட்ராப் பண்ணுறதுல எந்த ஒரு தப்புமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே காவேரி இருந்துட்டு ஷாக் ஆகுறாங்க. இல்லையே, உங்களை நான் பார்த்ததே இல்லையே, ஏங்க நான் நியூவாக ஜாயின் பண்ணேங்க, நேற்று தான், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிக்கிட்டு வராங்க பைக்கில். காவேரியும் அதாவது அவங்களும் சார் தான், அவங்களும் பேசிக்கிட்டே வராங்க. அவங்க பேர் வந்து ராஜேஷ். இப்போ இவங்க 2 பேருமே பேசிக்கிட்டு அப்படியே உள்ளே போயிடுறாங்க. இங்கே நம்ம விஜய் வந்து காவேரியை பார்த்து ஒரு 2 வார்த்தை பேசிடலான்னு சொல்லிட்டு குழந்தைய வச்சுக்கிட்டு, அதாவது நம்ம அம்மாவை வச்சுக்கிட்டு வெளியவே நின்றுக்கிட்டு இருப்பாங்க ரொம்ப நேரம். இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே உள்ளே போயிடுறாங்க. என்ன, காவேரி யாரோட பைக்லேயோ உட்காந்துக்கிட்டு போகிறா, அது மட்டும் இல்லாமல் அவள் எப்போவுமே ஆட்டோலேயோ இல்லை பஸ்ஸுலேயோ தானே வந்து இறங்குவா, இன்றைக்கி என்ன புதுசாக பைக்லலாம் போகிறா, அவனை கூட நம்ம எங்கேயுமே பார்த்ததில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து பயங்கரமாக யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனாக இருக்குது நம்ம விஜய்க்கு. இப்போது நம்ம காவேரி இருந்துட்டு, அதாவது குட்டி காவேரி இருந்துட்டு, அப்பா மிஸ்ஸு உள்ளே போயிட்டாங்க, சரிங்கப்பா நான் கிளம்புறேன், நீங்களும் வீட்டுக்கு போங்க, போயிட்டு ஈவினிங் வாங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் காவேரி நினைப்பிலே போகிறாங்க. யாராக இருக்கும், யார் வண்டியிலையும் சாதாரணமாக சடான்னு காவேரி ஏறி உட்காந்துட மாட்டாளே, அது எப்படி அவர் வண்டியில் ஏறி உட்கார முடியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிக்கிறாங்க. காவேரி நம்ம சந்தேகப்படக்கூடாது, கண்டிப்பாக நம்மளை தவிர அவள் வேறு யாரையுமே திரும்பி கூட பார்க்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை ஓடுது. அப்போ தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது, ஆமாம் இல்லை, காவேரிக்கு பழைய ஞாபகம் எதுவுமே இல்லை, ஒருவேளை லவ் பண்ணுவாளோ அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இல்லை சிச்சி, இப்படிலாம் இருக்கவே கூடாது, கண்டிப்பாக என் காவேரி
உடம்போ உயிரோ அழிஞ்சு போனா கூட என்னை மறக்கவே மாட்டா. என்னை அப்படியே மறந்தாலும் அவள் வேறு யாரையுமே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு துணியவே மாட்டா அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லி அவங்க மனசை தேத்திக்கிறாங்க. இருந்தாலும் அந்த ஒரு மூமெண்ட், அதாவது நம்ம காவேரியும் யாரோ ஒருத்தவங்க கூட வண்டியில் போனாங்களே, அதை மறக்கவே முடியல. எந்த வேலை செய்யவும் முடியல. திரும்ப திரும்ப அது முன்னாடி நிற்குது. பயங்கரமாக அப்செட்டாக இருக்காங்க நம்ம விஜய். அப்போ தான் தாத்தா வராங்க. விஜய், என்னப்பா என்னப்பா பயங்கரமாக யோசிச்சுட்டே இருக்க? அது மட்டும் இல்லாமல் உன் முகமும் சரியில்லை. இங்கே பாருப்பா, அதான் நாங்கள் காவேரியை ஏற்றுக்கிட்டோம்ல. எங்கே உன்னுடைய உயிருக்கு ஆபத்து வந்துருமோன்றதுக்காக தான் நாங்கள் அப்படி ஒரு பொய்யை சொல்லிட்டோம். அதுக்காக நீயும் குழந்தையும் நிறைய அனுபவிச்சிட்டீங்க. அது எனக்குமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குப்பா. அது மிகப்பெரிய தப்பு தான்ப்பா. அதுக்காக அதவே மனசில் வச்சுக்கிட்டு எங்கள் மேலே கோவமாலாம் இருக்காதப்பா. எல்லாத்தையுமே விட்டுட்டு வெளியே வாப்பா. அதான் காவேரி வந்துட்டால்ல. நீ காவேரின்னு எல்லாருமே ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ்கிற நாள் கூடிய சீக்கிரமே வந்துரும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தாத்தா, அதுக்காக தான் நான் இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது எங்கே நடக்காமல் போயிடுமோன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்குறாங்க. விஜய், என்னப்பா சொல்கிற? எனக்கு ஒன்றுமே புரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் தாத்தா, எப்போவுமே காவேரி ஸ்கூலுக்கு பஸ்ஸுலேயோ இல்லை ஆட்டோலேயோ தான் வருவா. நானுமே அவளை பார்த்துட்டு அப்படியே பாப்பாவை விட்டுட்டு வந்துடுவேன். ஆனால் இன்னைக்கு யார் கூடயோ பைக்கில் வந்தா. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது தாத்தா. அவளுக்கு தான் பழைய ஞாபகம் எதுவுமே ஞாபகம் இல்லைல்ல. ஏன்னா அவளுக்கு மேரேஜுமே ஆகலை. குழந்த பிறந்ததுமே அவளுக்கு ஞாபகம் இல்லை. கல்யாணம் ஆனதுமே ஞாபகம் இல்லை. அப்படி இருக்கிறப்போ ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் வேறு யார் மேலேனா லவ் அவள் வேறு ஒரு ட்ராக்கில் போயிடுவாளோன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. விஜய், இங்கே பாருப்பா, அப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நீ அவன் மேலே அந்த அளவுக்கு லவ் வச்சுக்கிட்டு இருக்கப்பா. நீ வச்சுட்டு இருக்க பாசமோ நேசமோ கண்டிப்பாக அந்த கடவுள் உன்கிட்ட காவிரி கொண்டு சேர்க்குவாருப்பா. கண்டிப்பாக நீ சொல்கிற மாதிரி எக்காரணத்துக்கு ஒன்றும் நடக்கவே நடக்காதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா ஆறுதல் சொல்கிறாங்க. தாத்தா, ஆறுதலுக்காக நானும் இப்படி என்னென்னமோ சொல்லி என் மனசை தேத்திக்க தான் பார்க்குறேன். ஆனால் அது என்னால் ஜீரணிக்கவே முடியல தாத்தா. சத்தியமாக அப்படி ஒன்று நடந்துருச்சு அப்படின்னா அதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது தாத்தா. நான் பேசாமல் காவேரிக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிருட்டா? அப்படி ஒரு வேளை நான் தான் அவளோட ஹஸ்பண்ட், நமக்கு ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட நான் சொன்னேன் அப்படின்னா அவளோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு எனக்கு பயமாக இருக்குது தாத்தா. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி கதறி கதறி தாத்தாவை ஹக் பண்ணிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ தான் ராதா வரவும், அப்பா என்னப்பா ஆச்சு, ஏன் விஜய் இப்படி அழுதுகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது ஒன்றும் இல்லைம்மா, காவேரி நினப்பு தான் அவனுக்கு வந்துருச்சு, மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருப்பா விஜய், நீ வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜயை வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு டீ கடைக்கு போயிட்டு டீ வாங்கி கொடுக்குறாங்க. இதை குடிப்பா, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த டீயுமே வாங்கி குடிக்கிறாங்க. இப்போ டீ குடிச்சிட்டு, தாத்தா என்ன தாத்தா பண்ணட்டும்? நான் பேசாமல் காவேரி என்னுடைய பொண்டாட்டி தான் அப்படிங்கிறத அவகிட்ட நான் சொல்லிடலான்னு இருக்கேன் தாத்தா. இன்னும் கொஞ்சம் லேட் பண்ணேன் அப்படின்னா கூட அவன் மனசில் வேற ஒருத்தவங்க மேலே ஆசை வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நடுவில் நான் போய் சொன்னாலுமே அதுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் போயிடும் தாத்தா. எனக்கு என்னமோ ஒரு மாதிரி தப்பாக தோணிக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவள் கூட நான் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் தாத்தா. இந்த 5 வருஷத்தில் அவள் இல்லாமல் நான் வாழ்ந்த ஒவ்வொரு நிமிஷமும் நரக வேதனை தாத்தா. கண்டிப்பாக அப்படி ஒரு நரக வேதனை யாருக்குமே வந்துடக்கூடாது. அப்படி தான் தாத்தா எனக்கு இருந்தது. சரிங்க தாத்தா, நான் காவிரியை கோவிலுக்கு கூப்பிட்டு தனியாக அவகிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லணும்னு முடிவு எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன தாத்தா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், சரிப்பா விஜய், நீ சொல்லுப்பா, நெக்ஸ்ட்டு என்ன நடந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். அவளுக்கு உயிருக்கெல்லாம் எந்த ஆபத்தும் வராதுப்பா. என்ன அதிகமாக யோசித்தாங்க அப்படின்னா மயங்கி மயங்கி விடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு அவளை நம்ம சரி செஞ்சிடலாம்ப்பா. இப்போ நீ விட்டுட்ட அப்படின்னா அவள் இன்னொரு வாழ்க்கையை தேடி போயிட்டா அப்படின்னா உன் வாழ்க்கையும் இது குழந்தையோட வாழ்க்கையும் பாதிக்கப்படும்பா அப்படின்னு சொல்லிட்டு, தாத்தா இதெல்லாம் யோசிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் என்கிட்ட போய் சொல்லியிருக்க மாட்டீங்களே தாத்தா. உங்களால் தானே நான் இப்படி அழிய வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் கூட என் வாழ்க்கையை பற்றி நீங்கள் நினைக்காம இப்படி ஒரு துரோகத்தை எனக்கு பண்ணிட்டீங்களே தாத்தா. இப்படி நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு நான் என்ன ஏதாவது யாருக்குன்னா துரோகம் பண்ணனா? இல்லைல்ல. நானும் என் குழந்தையும் இப்படி அலைய வேண்டிய ஒரு சுச்சுவேஷனுக்கு ஆளாக்கி விட்டுட்டீங்களே தாத்தா. சத்தியமாக நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல தாத்தா. நானும் காவேரி குழந்தைன்னு சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரம் இது. ஆனால் நாங்கள் இப்படி ஆளுக்கு ஒரு மூலையில் இருக்க வேண்டியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எப்போ என்ன
நடக்குமோன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் நான் பயந்துக்கிட்டு இருக்கேன் தாத்தா. ஏன் தாத்தா இப்படி ஒரு துரோகத்தை எனக்கு பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட்டை பிடிச்சிக்கிட்டு கோவத்தில் கேட்குறாங்க. இப்போ நம்ம தாத்தா இருந்துட்டு, தப்பு தான்ப்பா விஜய், தப்பு தான்ப்பா, கண்டிப்பாக உனக்கு நான் எல்லாமே நல்லதாகவே நடக்கும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடுறாங்க. ஈவினிங் ஆயிடுது. நம்ம குட்டி காவேரி பிக்கப் பண்ணிட்டு வரதுக்காக நம்ம விஜய் வந்து அங்கே போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இப்போது அதே மாதிரி காலையில் பைக்கில் போனவங்களோடவே அந்த சாரோடவே, அதாவது அவரும் ஒரு வாத்தியார் தான், இப்போ அவங்க கூடவே நம்ம காவேரி போயிடுறாங்க. இதை பார்த்த நம்ம விஜய் இன்னுமே நொறுங்கி போயிடுறாரு. எங்கே இவங்க 2 பேரும் முன்னாடி இருந்தே லவ் பண்ணுறாங்களோ, இல்லை இப்போ தான் அவங்க கனெக்ட் ஆனாங்களா, இல்லை வேறு ஏதாவது ரிலேஷன்ஷிப்பா, இல்லை என்னன்னே ஒன்றும் புரியாமல் இங்கே குழம்பி போயிருக்காரு நம்ம விஜய். இப்போது நம்ம குட்டி காவேரியுமே வந்துடுறாங்க. அப்பா அப்பான்னு பல டைம் கூப்பிடுறாங்க. ஆனால் நமக்கு விஜயோட காதுக்கு கேட்கவே இல்லை. ஏன்னா மொத்தமும் காவேரி நினப்பு தான். காவேரி நம்மளை விட்டுட்டு போயிடுவாளா அப்படின்ற ஒரு நினப்பே அவரை ஒவ்வொரு நிமிஷமும் கொன்னுக்கிட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம். இப்போது நம்ம குட்டி காவேரி இருந்துட்டு, அப்பா என்னப்பா, ஏன்பா ஏன்பா பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, ஏன் என் கூட பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிச்சி உலுக்கி கேட்கவோ, அப்போ தான் நம்ம விஜய் இருந்துட்டு, சொல்லு அம்மு, எப்போ வந்த நீ, உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்பா என்னப்பா இது, நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, உங்களை நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், உங்களுக்கு தான் காதே கேட்கல, அப்படி என்னப்பா ஆழ்ந்த யோசனை உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம குட்டி காவேரி கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லடா தங்கம், அப்பா ஏதோ ஒரு யோசனையில் இருந்துட்டேன், சாரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குட்டி காவேரியை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. போகிற வழியில் எப்போவுமே நம்ம விஜய் வந்து ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே போவாங்க. ஆனால் நம்ம விஜய் இப்போ அம்முக்கிட்ட எதுவுமே பேசலை. அதனால குட்டி காவேரிக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. என்னப்பா எதுவுமே என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க, அப்பாவுக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குமா, நீ வீட்டுக்கு போனதுமே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு தாத்தா பாட்டி கூட விளையாடணும் சரியா, நான் எனக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குட்டி காவேரியை வீட்டில் விட்டுட்டு கரெக்டாக நேராக சாரதாவோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. இப்போ நம்ம காவேரியுமே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரதுக்காக போயிட்டுருப்பாங்க. சாரதா மட்டும் தான் இருக்காங்க. சாரதாவை பார்த்து, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அத்தை, நாளைக்கு கோவிலுக்கு வந்துடுங்க, அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட பேசுகிறது இல்லாமல் காவேரிக்கிட்டையுமே நான் பேசணும், கண்டிப்பாக இப்போ நான் பேசலை அப்படின்னா இது பின்னாடி பெரிய பிரச்சனையாக போய் முடியும் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க அத்தை, நீங்கள் நாளைக்கு காலையிலே வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் கிளம்பி போயிடுறாங்க. சாரதாவுமே பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. காலையிலே, அதாவது மறுநாள் காலையிலே இங்கே நம்ம சாரதாவுமே விஜய் சொன்ன மாதிரி அந்த கோவிலுக்கு காவேரி கூட்டிக்கிட்டு வராங்க. இப்போது நம்ம விஜய் இருந்துட்டு, காவேரி உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் காவேரி அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க, என்கிட்ட பேசுகிறதுக்கு உங்களுக்கு என்ன விஷயம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்கவும், இருக்குங்க நிறைய விஷயம் இருக்குது, இங்கே பாருங்கள் காவேரி, நீங்கள் தான் என்னுடைய ஒய்ஃப், உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ நீங்கள் எல்லாத்தையுமே மறந்துட்டீங்க, நமக்கு பிறந்த குழந்தையுமே இப்போது நீங்கள் உங்கள் ஸ்கூலில் உங்களோட கிளாஸ்மேட்டாக இருக்கிறது தான் அம்மு, அதாவது அவள் பேருமே காவேரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே அவங்க வாழ்க்கையில் எப்போ அவங்க வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றதுல தொடங்கி எங்கே முடிஞ்சுது அப்படின்ற வரைக்குமே எல்லாத்தையுமே டீட்டெயிலாக சொல்லிடுறாங்க. இதை கேட்டேங்க நம்ம காவேரிக்கு பயங்கர அதிர்ச்சியாக தான் இருக்குது. பயங்கரமாக யோசிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது நான் எப்படிங்க இதெல்லாம் நம்புறது, என் வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே நான் கேட்டிருந்தேன், ஆக்சிடெண்ட் ஆனப்போ நான் வேறு ஏதாவது மறந்துருந்தா எனக்கு சொல்லுங்கள், நான் ஞாபகப்படுத்தி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ டைம் நான் கேட்டிருக்கேன். ஆனால் யாருமே இதை பற்றின விஷயமா இது சொல்லவே இல்லையே, எனக்கு கல்யாணம் ஆன விஷயத்த நான் மறந்துருப்பேனா என்ன, இல்லை நீங்கள் போய் சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறத நான் நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி அடம்பிடிக்கவும், உடனே நம்ம விஜய் இருந்துட்டு, அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்குது, உங்களுக்கு எனக்கு கல்யாணம் நடந்த விஷயம், நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்போ நான் உங்களுக்கு ஒரு சில கிஃப்ட் பண்ண விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான மெமரிஸ் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் எடுத்து எல்லா ஃபோட்டோஸுமே காட்டுறாங்க. அந்த மெமரிஸ் எல்லாம் பார்த்துட்டு இங்கே நம்ம காவேரி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. கல்யாணம் நடந்த விஷயம், குழந்தை பற்ற விஷயத்தையுமே நான் மறந்துருக்கனே, என்ன மாதிரி ஒரு முட்டாள் யாருமே இருந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி வந்து ரொம்பவே அழுது ஃபீல் பண்ணுறாங்க. இப்போது விஜய் இருந்துட்டு, அழுகாது காவேரி, இனிமேல் நமக்கு கெட்ட காலமே இல்லை, நம்ம 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக இருப்போம், கவலையப்படாதீங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம காவேரி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இப்போது இன்னொரு சைடு அன்பர்ஸ் வந்து இப்போ எங்கள் பசுபதி கிட்ட பேசியிருப்பாங்க. இந்த விஜய்க்கு, அதாவது காவேரிக்கு எல்லா நினைவும் வரத்துக்கு முன்னாடியே காவேரியை போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்பர்ஸ் வந்து பசுபதி கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஸோ பசுபதி வந்து இப்போது இவங்கள தேடி தான் எப்படியும் ஸ்கூல் போகிற வழி தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே அதான் கோவிலும் இருக்குது, அங்கே தான் நம்ம விஜயும் காவேரிக்கு சாரதா இவங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது
எங்கள் அன்பர்ஸ் வந்து பசுபதி கூட்டிக்கிட்டு அதே கோவிலுக்கு தான் வராங்க. இப்போது வந்தவும் கரெக்டாக நம்ம காவேரி வந்து விஜயை ஹக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க. இதை பார்த்த சாரதாக்குமே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் எப்படியோ நினைவு வந்து காவேரி விஜய் கூட ஒன்று சேர்ந்துட்டா. இதை விட நமக்கு என்ன சந்தோஷம் இருக்க போகுது? இவள் வாழ்க்கை நினச்சி நினச்சி ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தோம். இனிமேல் நமக்கு எந்த கவலையும் இல்லை, இனிமேல் இவள் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் இங்கே நம்ம பசுபதி அதை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அப்படி பயங்கரமாக கோவம் வருது. இந்த காவேரி திரும்பவும் அந்த விஜய் கூட ஒன்று சேர்ந்துட்டாளா, இதெல்லாம் நான் நடக்க விட்டுருவேனா, இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசுபதி என்னென்னமோ மனசுக்குள்ளே நினைக்கிறான். இனிமேல் இவங்க 2 பேருமே உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எங்கள் அன்பர்ஸ் இருந்துட்டு இங்கே பாருங்கள் பசுபதி, இவங்க 2 பேரையும் போட்டு தள்ளிட்டோம் அப்படின்னா ஒட்டுமொத்த சொத்தும் எனக்கு வந்து சேரும், எனக்கு வரதில் உங்களுக்கு பாதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசுபதி வந்து கிட்ட அன்பர்ஸ் சொல்கிறாங்க. பசுபதிக்குமே டபுள் ஓகே தான். இப்போது பசுபதி பின்னாடியே கத்தி வச்சுருக்காங்க. உடனே பசுபதி வந்து எங்கள் சாரதா முன்னாடி போய் நிற்கவும் சாரதா பசுபதி பார்த்துட்டு அப்படியே கதி கலங்கி போய் நிற்கிறாங்க. ஏன்னா பசுபதியாலையும் ராகவலையும் தான் நம்ம காவேரிக்கும் விஜய்க்கும் இப்படி ஒரு நிலைமை. இவ்வளோ நாளாக பிரிஞ்சிருந்து இப்போ தான் ஒன்று சேர்ந்துருக்காங்க. படுபாவி பையன் இப்போ வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. என்னம்மா என்ன பெபேன்னு பார்க்குறீங்க, உங்களோட நிம்மதி கெடுக்கிறதுக்காக நான் ஓடோடி வருவேன், இதுதானே என் வேலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசுபதிக்கு வந்து பேசவும் சாரதாவுக்கும் அப்படியே ஒரு மாதிரி மரண பயத்தை கொண்டு வருது. ஏன்னா இவனால் எக்கச்சக்கமாக அனுபவிச்சாச்சு அப்படின்ற மாதிரி தான். ஸோ இப்போது நம்ம விஜய் இருந்துட்டு இங்கே பாரு பசு, உன்னுடைய ஆட்டமெல்லாம் இனிமேல் செல்லாது, உன்னையும் மகனையும் தான் நான் இத்தனை நாளாக தேடிக்கிட்டு இருந்தேன், எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தான், உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு உடனேங்க நம்ம காவேரி இருந்துட்டு டக்குன்னு பசுபதியை ஞாபகம் வரல. விஜய் யார் இவர் அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஓ என்னவே நீ மறந்துட்டியா, உனக்கு நான் எவ்வளோலாம் குடைச்சல் கொடுத்துருப்பேன், ஏன் உன் அப்பனை போட்டு தள்ளனதே நான் தானே, அதெல்லாம் மறந்துட்டு பேசுகிறியா, ஓ உனக்கு தான் மெமரி லாஸ் ஆகிடுச்சுல்ல, மெமரி லாஸு அப்படி எப்படி உனக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கலாய்ச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு ஒரு மாதிரியாக அவமானப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அப்பாவோட சாவுக்கு இவன் தானே காரணம், விஜய் இவனை சும்மாவே விடாதீங்க, விஜய் இவனை தூக்குங்க, கொன்று போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம விஜய் இருந்துட்டு காவேரி நீ சொல்லிட்டல, இப்போ பாரு இவனை என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பசுபதி ஷர்ட்டை வந்து நம்ம விஜய் வந்து பிடிக்கிறாங்க. ஸோ உடனே இந்த பசுபதி பின்னாடி இருந்து கத்தி எடுத்து நம்ம விஜய் வயிற்றுலையே சொருகிடுறாங்க. விஜய் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கத்தவும் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வலியில் துடிக்கிறாங்க. இதை பார்த்து நம்ம காவேரி அப்படி ஒரு மாதிரி பயந்து போகிறாங்க. அம்மா என்னம்மா இது, விஜய் விஜய் உங்களுக்கு எதுவும் ஆகாது விஜய் அப்படின்னு சொல்லிட்டு துடிச்சு போகிறாங்க, தவிச்சு போகிறாங்க. உடனே அன்பரசுமே பயங்கரமாக சிரிக்கிறாங்க. விஜய் இருந்துட்டு இங்கே பாருங்கள் சித்தப்பா, நீங்களும் இதுக்கு உடந்தையாக இருந்திருக்கீங்க, சத்தியமாக நான் உங்களை 7 ஜென்மத்துக்குமே மன்னிக்கவே மாட்டேன், உங்களை நான் பழி வாங்காமல் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து சொல்கிறாங்க. நீ ஏன் இப்போ செத்து போகிற, எப்படி நீ என்ன பழி வாங்க போகிற, அதெல்லாம் நடக்கவே நடக்காது, எனக்கு உன்னுடைய சொத்து தான் முக்கியம், உன்னுடைய சொத்தை நான் அனுபவிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்த அன்பர் வந்து சொல்லவும் உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா, இத்தனை வருஷமாக நான் போட்ட சாப்பாட்டை தான் நீ சாப்பிட்டுக்கிட்டு இருந்த, கொஞ்சம் கூட உனக்கு நன்றி உணர்வுன்றது எதுவுமே இல்லவே இல்லையா, பாவி பாவி நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேடா, கண்டிப்பாக அந்த கடவுள் உனக்கான தண்டனை கொடுக்குவாண்டா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லவும் ஆமாம் அந்த கடவுள்னு ஒருத்தவங்க இருந்திருந்தா உங்களை காப்பாற்றிருக்கணும்ல, அதான் காப்பாற்றவே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பசுபதி கிட்ட இருந்துட்டு சொல்கிறாங்க. அதாவது பசுபதி கிட்ட நம்ம விஜய் வந்து சொல்கிறாங்க, இப்போது பசுபதி இருந்துட்டு நீ செத்து போட அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜயை குத்திட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. உடனே அன்பர்ஸ் இருந்துட்டு என்னப்பா பசுபதி, நான் சொன்னதை எதுவுமே கேட்காம நீங்கள் பாட்டுக்கு விஜயை கொலை பண்ணிவிட்டு இந்த காவேரி விட்டுட்டு போகிறீங்க, இந்த காவேரி அதாவது வாழ்நாள் ஃபுல்லாகவும் ஒவ்வொரு நாளும் இந்த விஜயை நினச்சி நரக வேதனை அனுபவிக்கணும், அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பசுபதி கிளம்பி போயிடுவோம். இங்கே நம்ம அன்பர்ஸும் பின்னாடியே போயிடுறாங்க. உடனே நம்ம காவேரி அம்மா என்னம்மா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுறாங்க. ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி வர வச்சு இப்போ ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயிட்டு நம்ம விஜய் அட்மிட் பண்ணுறாங்க. ரொம்ப சீரியஸாக தான் இருக்கார். நம்ம காவேரி அழுதுகிட்டே இருக்காங்க. அம்மா என்னம்மா அது, இப்படி கூட கொஞ்சம் கூட நன்றி உணர்வே எதுவுமே இல்லாமல் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. காவேரி நீ அழுகாது காவேரி, இந்த பசுபதி இப்போ மட்டும் இல்லை,
அப்பத்துலேருந்து நம்ம குடும்பத்துக்கு இப்படி தான் குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பான், உன் அப்பாவோட உயிரை வாங்கினதே அவன் தானடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. அம்மா விஜய்க்கு மட்டும் எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம குட்டி காவேரி இருந்துட்டு தாத்தா கிட்ட, தாத்தா அப்பா எப்போ வருவார், போய் ரொம்ப நேரம் ஆச்சே, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம குட்டி காவேரி வந்து விஜய் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்ம தாத்தாவுமே சீக்கிரமாக வந்துடுவாங்க இருமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சாரதா வந்து தாத்தாவுக்கு கால் பண்ணுறாங்க. ஐயா, விஜயை பசுபதி கொன்று இது வயிற்றுலேயே குத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்கிறாங்க. இதை கேட்டு தாத்தா பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. ஐயோ, அப்போவே நினச்சேன், இதுக்காக தான் நாங்கள் பயந்துக்கிட்டு நீங்கள் வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டு நாங்கள் ஒதுங்கி போனோம். இப்போ பார்த்தீங்களா, இப்போது அந்த பசுபதி விஜயை கொன்று போகிறதுக்கு கூட துணிஞ்சிட்டான், இப்போது கத்தியால் குத்திட்டான், என் விஜய்க்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிட்டு இங்கே நம்ம தாத்தா ஒரு பக்கம் பதறாரு. நம்ம சாரதாவுக்குமே ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா காவேரி கூட ஒன்று சேர்ந்தாவே எப்படியாவது இந்த பசுபதிக்கு யார் மூலமாவது தெரிஞ்சிடுது, பசுபதியும் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க, காவேரியும் விஜயும் ஒன்று சேர்ந்து வாழவே கூடாது அப்படின்ற மாதிரி தான் இந்த பசுபதி வந்து பண்ணிக்கிட்டு இருப்பான். இப்போ தாத்தாவும் பாட்டியும் பயந்த மாதிரியே ஆயிடுச்சு. விஜய் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் நம்ம குட்டி காவேரிக்கு விஜய் இப்படி அதாவது உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா உண்மையாகவே ரொம்பவே அழுது புலம்பிடுவாங்க, ரொம்பவே அப்செட் ஆகிடுவாங்க. சீக்கிரமாகவே நம்ம விஜய் உயிர் பொழைச்சி வந்துடணும், விஜய்க்கு எதுவும் ஆகக்கூடாது, நம்ம விஜய் காவேரி குட்டி காவேரின்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தருவீங்க. தேங்க்யூ.